ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பி நியூ இயர், மேரி கிறிஸ்மஸ். இன்னைக்கு சூப்பர் மாய்ஸ்ட் ஆப்பிள் கேக் பண்ணலாம். ரொம்ப சாஃப்டாக இருக்கும், ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்கும். சுகர் போட பதில் மைதா போடல, ஓவன் யூஸ் பண்ண போகிறதில்ல. இட்லி தட்டு மாதிரி இட்லி குக்கரில் தான் பண்ண போகிறோம். ரொம்ப நல்லாயிருக்கு, ரொம்ப சாஃப்டாக இருக்கும். பாருங்கள், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாருங்கள், ஆஹா சூப்பராக இருக்குது பாருங்கள். எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள், சாஃப்ட்டு மாய்ஸ்சர். அதுக்கு வந்து 2 ஆப்பிள் வேணும் நமக்கு. நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி தோல் இது பண்ணிடுங்க. ஏன்னா அது தோலோடு போட்டிங்கன்னா ஒரு மாதிரி வாயில் வரும். இது அது கட் பண்ணிவிட்டு அது ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுருங்க. ரொம்ப ஈஸிங்க இது பண்ணுறது, எல்லாருமே பண்ணலாம். ஏன்னா எல்லாமே நம்ம மிக்சியில் போட்டு நம்ம கலக்க போகிறோம். அதனால ரொம்ப ஈஸி. இது பட்டை வந்து ஒரு சின்ன பிட்டு, 2 பிட்டு சின்னதாக இருக்கிறதுனால 2 போட்டிருக்கேன். அப்புறம் வந்து நம்ம ஜாதிக்காய் நட்மேக் அது கொஞ்சம் கிரேட் பண்ணிடுங்க. இந்த டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வெல்லம் கூட சேர்ந்த சர்க்கரை போடல, வெல்லம் தான் போடுறோம். 3/4 கப்பு போட்டிருக்கேன். 1/4 + அரை, ரெண்டும் தனித்தனியாக அந்த 2 கப்பை போட்டு ஒரே ஒரு சுற்று போட்டால் எல்லாம் உள்ளே போயிடும். நீங்கள் நினச்சிக்காதீங்க என்னடா இவ்வளோ போட்டான்னு நினச்சிக்காதீங்க. அது பாருங்கள், குறைஞ்சிச்சு. ஒரே ஒரு சுற்று போட்டோடனே அப்படி குறைஞ்சிச்சு. இப்போ 1/4 கப்பு வந்து ரீஃபைண்ட் ஆயில், ஏதாவது வாசனை இல்லாத ஆயில் போடுங்க. அது போட்டு ஒரு வாட்டி ஒரே ஒரு சுற்று போடுங்க. இப்போ வந்து பாருங்கள் இப்படி இருக்கா. அதில் நம்ம வந்து ஒரு 1/2 கப்பு வந்து பால் சேர்த்துக்கலாம், ஆற வச்ச பால். அதையும் போட்டுட்டு ஒரு சுற்று போடுங்க. ஃபியூ செகண்ட் சுற்றினா போதும். பாருங்கள், தான் பெர்ஃபெக்ட். அதை மூடி வச்சுருங்க. நம்ம அப்புறம் ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் பண்ண போகிறோம், ட்ரை மிக்ஸ்சர். அதுக்கு வந்து 1 கப்பு கோதுமை மாவு, 1 டீஸ்பூன் வந்து பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா எல்லாத்தையும் போட்டு நல்லா இந்த மாதிரி சல்லடை மாதிரி இதில் வச்சு சளிச்சுக்கோங்க. எல்லாம் மிக்ஸ்அப் ஆகிடும் நல்லா. அப்புறமும் ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம அந்த வெட்டு இன்க்ரீடியன்ட்ஸ் எடுத்துக்கோங்க. நம்ம அரைச்சி வச்சோம்னா அதெல்லாம் சேர்த்து கலந்துட வேண்டியதுதான். ஒரு பக்கமாக கலந்துட்டு திக்காக இருக்கிறதுனால நான் இன்னும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து பால் சேர்க்குறேன். ஒரே ஒரு பிங்க் சால்ட், எல்லாம் ஒரே ஸ்வீட் ஒரு மாதிரி இருக்கும். அதுக்கு ஒரு டீஸ்பூன் வந்து லெமன் ஜூஸ் போட்டுட்டு அது கூட நட்ஸ் எல்லாமே என்ன நட்ஸும் போட்டுருக்கோ அதெல்லாம் போட்டுட்டு எல்லாருக்கும் கேக் அது வந்து மோல்டு வந்து மோல்டுன்னு சொல்லலாம். பேக் பண்ணி அது வந்து நல்லா எண்ணெய் தடவி பண்ணிவிட்டு பட்டர் பேப்பர் தான் யூஸ் பண்ணி வச்சுருங்க. இல்லாட்டி கொஞ்சம் கோதுமை மாவு போட்டு இது சுற்றி எல்லா பக்கமும் இது பண்ணணும். 2 வாட்டி டேப் பண்ணி வச்சுருங்க. அப்புறம் நீங்கள் அரேஞ்ச் பண்ணிடலாம். என்னென்ன நட்ஸ் உங்களுக்கு பார்க்கறதுக்கு நல்லா இருக்கிற மாதிரி நட்ஸ் எல்லாம் நான் வந்து வால்நட்டு, கேஷ்யூ நட்ஸு, ரைஸ் இந்த மாதிரி வச்சுட்டு இந்த ஒரு இட்லி குக்கர், இட்லி பாத்திரம் இருக்குல்ல, அது வேக வைக்கிறது, அது ஸ்டீமர். அதில் வந்து நம்ம 1 கப்பு உப்பு, பழைய உப்பு தான் நம்ம மறுபடியும் யூஸ் பண்ணிக்கலாம். அது 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணிடுங்க. அப்புறம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி அது ஸ்டாண்டு ஒன்று போட்டு இதை தட்டு மாதிரி வச்சுட்டு அது மேலே அந்த இதை நீங்கள் இந்த பேட்டரை வச்சுருங்க. வச்சுட்டு 35லேருந்து 40 நிமிஷம் ஆகும். நீங்கள் வேணும்னா 35 மினிட்ஸ் கழித்து திறந்து பாருங்கள். மீடியம் ஃப்ளேமில் தான் வைக்கணும். வச்சுட்டு நீங்கள் திறந்து பாருங்கள். 35 மினிட்ஸ் கழிச்சு ஒரு இன்சர்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு டூத்பிக்கு இல்லைன்னா ஏதாவது ஒரு ஷார்ப் ஆப்ஜெக்டை பண்ணிங்கன்னா அது வந்து க்ளீனாக வந்துடும். அதுதான் இது. நீங்கள் அப்போ ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடலாம். பண்ணிவிட்டு அதை ஆற விட்டுருங்க. எடுத்து அது ஒரு துணி போட்டு கூட நீங்கள் மூடி வச்சுருங்க லைட்டாக. இந்த 10 நிமிஷம் கழித்து இந்த மாதிரி சாஃப்டாக கிடைக்கும், உங்களுக்கு ஆறிடும். அப்படியே தலை கீழே ஒரு தட்டில் வச்சு 2 தட்டு தட்டினீங்கன்னா அப்படியே வந்துடும். அப்போ வந்து இந்த பட்டர் பேப்பர் எடுத்துருங்க. இவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள், ரொம்ப சாஃப்டாக இருக்குது. கையில் எடுக்கும்போதே தெரியுது பாருங்கள், அவ்வளோ சாஃப்டாக அப்படியே உடஞ்சிரும் போல் இருந்தது. நான் கஷ்டப்பட்டு திருப்பினேன். பாருங்கள் எவ்வளோ நல்லாயிருக்கு. அது கட் பண்ணிடலாம். மாய்ஸ்சர் நல்லா அப்படியே அது உள்ள ஈரப்பதம் மாதிரி நல்லா இதுவாக இருக்குங்க. ரொம்ப நல்லாயிருக்கு. கேக்லேருந்து அந்த ஆப்பிள்லேருந்து வர அவ்வளோ ஜூஸ் இருக்குது பாருங்கள், அதெல்லாம் சேர்ந்து அது அவ்வளோ நல்லாயிருக்கும். சாப்பிட்டு பாருங்கள். பிடிச்சிருந்தா பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.